வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே தைட்டி விவகாரம் இப்பொழுது பேசு பொருளாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு புறம் அரசியல் செய்ய முற்படுகின்ற போது இன்னும் ஒரு புறம் மக்களினுடைய உணர்வுகளாகவே இருக்கிறது. மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகின்றவர்கள் தொடர்ந்து அந்த செயல்களை செய்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் இதுவரை குறித்த ஒரு கட்சியினுடைய போராட்டமாக இருந்து வந்த அந்த போராட்டமானது இப்பொழுது சற்றே மக்கள் மயப்படுத்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் மயப்படுத்தலானது முன்கூட்டியே இடம்பெறுமாக இருந்திருந்தால் இந்த தைட்டி விவகாரமானது தடைப்பட்டிருக்கலாம், இல்லையெனில் பிற்போடப்பட்டிருக்கலாம் என்கிற விடயங்களும் இப்பொழுது விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தைட்டி திசவிகாரை காணிகளை கையளிக்க கோரி போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பல தரப்பினரும் ஆதரவுகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையிலே மாகாண சபை முறைமையிலே நாம் கை வைக்க மாட்டோம் என தெரிவிக்கிறதுக்கக்கூடிய விடயங்கள், அதாவது தற்போது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே இடத்திலே பாலச்சந்திரனுடைய கொலை தொடர்பாக தான் வருந்துவதாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்ததாக அண்மையிலே செய்திகளில் வெளியாகி இருந்தது. இது குறித்து திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவிக்கையில் இது ஒரு கருமா என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன. வழமை போலவே உதய கமன்பில வாசுதேவ நாணயக்கார விமல் வீரவன்ஸ் இந்த 3 பேரிலே இருவர் இப்பொழுது அதிகமாக சத்தமிடுவதை பார்க்க முடிகிறது. விமல் வீரவன்ஸ், கமன்பில் ஆகியோர். அதிலே உதய கமன்பில்ல தெரிவிக்கக்கூடிய விடயம், தமிழர்கள் திசவிகாரை மீது கை வைக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார். யாருமே கை வைக்கப் போவதும் இல்லை என்பது நன்கு தெரிந்து இவ்வாறான கருத்துக்களை அவர் பதிவு செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் தைட்டி விகாரை தொடர்பானதாகவே இருக்கிறது. தைட்டி விகாரையை அகற்றவே முடியாதாம், மாற்றுக்காணிகளிலே ஒரே தீர்வு புத்த சாசன அமைச்சர் அறிவித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் தைட்டியில் அமைந்துள்ள திச விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்றவே முடியாது. அந்த விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணி உரிமையாளர்களுக்கு மாற்றுக்காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. இதே இடத்திலே திச விகாரைக்கு எதிராக இன்று போராட்டம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. தைட்டி விகாரைக்கு எதிராகவும் தமது காணிகளை மீள கையளிக்குமாறு கோரியும் பொதுமக்களும் காணி உரிமையாளர்களும் இன்றும் நாளையும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மக்களுடன் கலந்துரையாடி திச விகாரைக்கு தீர்வு அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்திலே அமைச்சர் சந்திரசேகரனுடைய பங்கு மிக அளப்பரியதாக இருக்க போகிறது. காரணம், அவர் அமைச்சராக இருந்து கொண்டு தெரிவிக்கக்கூடிய அந்த காரணங்கள் அல்லது அவர் தெரிவிக்கக்கூடிய விடயங்களே தெற்கு மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துவதாக அமையும். காரணம், இந்த விகாரை அகற்றப்படுவது தொடர்பாக தெற்கிலே மாற்று பிரச்சாரங்கள் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வெளிப்படையாக இது மக்கள் காணியில் அமைக்கப்பட்ட விகாரை என்பதை வெளிப்படுத்தும் பட்சத்தில் மாத்திரமே தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் வடக்கு மக்களோடு அல்லது இனவாத தலை தூக்காமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். குறிப்பாக தைட்டி விகாரையை உடைப்பதன் மூலம் பிரச்சனை தீர்ந்து விடுமா, நாட்டிலே இனவாதம் மதவாதம் என்பவற்றை மீண்டும் தூண்டாத வகையிலே புத்தி கூர்மையோடு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை முறைமையில் கை வைக்க மாட்டோம் அமைச்சர் சந்திரசேகரன் அறிவித்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க முடிகிறது. மாகாண சபை என்பதை தாம் வென்றெடுத்த உரிமை என்றுதான் தமிழ் மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் அந்த உரிமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கை வைக்காதென அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த மாகாண சபை முறைமையை அது உரிமையாக தமிழர்கள் கருதவில்லை என்பதையும் சமஷ்டியையே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற விடயங்களையும் தொடர்ச்சியாக பதிவுகள் மூலமாக தமிழர் தரப்பினர்கள் தெரிவித்து வருவதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். துபாய் சென்றார் ஜனாதிபதி அனுர என்கிற விடயம் பார்க்க முடிகிறது. ஜனாதிபதி அனுர திசாநாயக்க 3 நாள் பயணமாக ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு சென்றிருப்பதாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. திச விகாரையில் கை வைக்க விட மாட்டோம், கமன்பில கதறல் என தலைப்பிடப்படுவதான செய்தி பார்க்கப்படுகிறது. இனவாத கருத்துக்களை கக்கக்கூடியவர்களிடம் அல்லது அவர்கள் குறித்த செய்திகளோடு நாங்கள் நீண்ட நேரம் பயணிப்பது ஆரோக்கியமானதாக இருக்காது. வடக்கு மாகாண மக்களுக்கு சீனாவின் சகோதர பாசம் என்கிற செய்தி பார்க்க முடிகிறது. வடக்கு மாகாணத்தில் வெள்ளப்பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீனாவின் சகோதர பாசம் என்கின்ற தொனிப்பொருளிலே
உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுழற்சி முறையில் இனி நாடெங்கும் மின்வெட்டு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் செயலிழந்துள்ள நிலையில் அதனை மீளவும் மின் கட்டமைப்பில் இணைக்கும் வரை நாடெங்கும் பகுதியளவிலே மின் வெட்டை நடைமுறைப்படுத்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருப்பதாகவே அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4 வலயங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு வலயத்துக்கு 1.5 மணித்தியாலம் என்கின்ற ரீதியிலே இந்த மின் தடையானது தொடர்ச்சியாக இருக்க போகிறது என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலே உயர் நீதிமன்றம் தீர்மானம் அறிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்திலே வெள்ளியன்றும் இது தொடர்பாக வெளிப்படுத்தப்பட இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்புக்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் கூடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலே உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்மானம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே குளவி கொட்டி 9 பேர் சிகிச்சையில் இருப்பதாக வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக இது பார்க்கப்படுகிறது. 9 பேர் பாதிக்கப்பட்டு வவுனியா பொது மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இலங்கை போக்குவரத்து சபை சாரதிக்கு வாழ்வெட்டு 3 நேற்று கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திய 3 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் யாழ்ப்பாணத்தில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த அரச பேருந்து சாரதி மீது கடந்த வெள்ளிக்கிழமை வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திசவிகாரியை வச்சே உயல் காலத்தை போக்காட்டி எங்களை பேக்காட்ட போயினும் பாருங்கோ என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். ரணில் சஜித் இருவதும் சங்கமிக்கும் தருணம் இது, இல்லையேல் மக்கள் சபிப்பார்கள் என தமாராம தேரடுத்த எச்சரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரணில் சஜித் 2 பேரும் விரைவாக ஒரு மேசைக்கு வர வேண்டிய காலம் வந்துள்ளது. இல்லாவிட்டால் மக்கள் அவர்களை புதைகுழிக்கு செல்லுமாறு சாபமிடும் நிலைமை ஏற்படும் என வெளிவன தம்மாதார தேரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே மீளப்பெறப்பட்டது ஹிருணிகாவின் பிடியாணை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கில் ஆஜராக தவறியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை திரும்ப பெற்றுக்கொள்ளப்படுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு கர்வத்தோட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலே போராட்டம் ஒன்றை மேற்கொண்ட சம்பவத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலேயே அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகாமல் இருந்து வந்ததாகவும் இந்த நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தைட்டி போராட்டம், இந்த போராட்டத்துக்கு இபிடிபி ஆதரவு வழங்கியிருக்கக்கூடிய விடயம் செய்தியாக பார்க்கப்படுகிறது. தைட்டி திசவிகாரை தொடர்பிலே காணி உரிமையாளர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்துக்கு ஆதரவை வழங்குவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். இனிவரும் நாட்களிலே ஆதரவு வழங்குவதாகவே அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். அவர்கள் ஆட்சி இருந்தபோது இந்த விடயங்கள் தொடர்பாக கண்டுகொள்ளவில்லை என்பதே மக்களினுடைய மனவருத்தமாகவும் இருக்கிறது. முன்னைய அரசாலையை மின்வெட்டு கூறுகிறது வலுசக்தி அமைச்சர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னைய அரசாங்கத்தின் திட்டமிடல் இல்லாமையும் தொலைநோக்கு பார்வையற்ற வேலை திட்டமுமே மின்வெட்டுக்கு காரணம் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கூறியுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை நாளை முதல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் சேவைகள் ஆரம்பிப்பதும் பின்னர் அவை இடைநிறுத்துவதுமாக இந்த விடயம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தடவையாவது ஆரம்பிக்கக்கூடிய இந்த கப்பல் சேவை தொடர வேண்டும் என்பது மக்களினுடைய அவாவாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல்கள் உடன் நடத்தப்பட வேண்டும், தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தியிருக்கக்கூடிய விடயங்களும் பத்திரிகைகளிலே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தைத்தி தொடர்பான மாபெரும் போராட்டம், பல்வேறு தரப்புகள் இதற்கு ஆதரவு என்கின்ற செய்தியாக அந்த செய்தி பார்க்கப்படுகிறது. தைட்டியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள விகாரியை சூழ உள்ள காணியை மீள கையளிக்குமாறு கோரி இன்று மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கொழும்பில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மபுரத்தில் கசிப்புடன் 4 கைது என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே மக்களின் தீர்மானமே எமது அரசின் தீர்மானம், தைட்டி விவகாரம் தொடர்பிலே அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். தைட்டி விகாரியை அகற்ற முடியாது, புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் நாங்கள் ஏற்கனவே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக பார்த்த விடயம்.
தைட்டி திசவிகாரை மீது தமிழர்கள் வெறும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் உதய கமன்பில. அதே நேரத்திலே நாடளாவிய ரீதியிலே இன்று மின்வெட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் இன்று மின்சாரம் தடைப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது. எனவே இன்று 1.5 மணி நேரம் மின் விநியோகத்தை துண்டிக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கிறது. அதன்படி இந்த மின் விநியோக துண்டிப்பு பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை இடம்பெறும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. குளவிக்கொட்டு வவுனியாவில் 9 பேர் காயம். நாங்கள் பார்த்த செய்தி. தமிழ் தேசிய கட்சிகள் பொதுவான குறிக்கோளை முன்வைக்க வேண்டும், விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலே அறிவிக்க வெள்ளி விசேட பாராளுமன்ற அமர்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே குருநாகலில் 4 பேரின் உயிரை பறித்த கோர விபத்து, 28 பேர் காயம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குருநாகல் தோராய பகுதியிலே நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த விபத்து 2 பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளான நிலையில் 4 பேர் உயிரிழந்ததுடன் 28 பேர் காயமடைந்திருப்பதாகவும், கதிர்வெலவில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று தோரபாய பகுதியிலே நிறுத்தப்பட்டிருந்த வேளையிலே மாதுரோயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று குறித்த பேருந்தின் மீது மோதி குறித்த விபத்து இடம்பெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே சீன உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. 4 அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு விஜயம் செய்வதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்டதை அடுத்து 4 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கான பதில் அமைச்சர், டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கான பிரதி அமைச்சர், இரங்க வீரரத்ன பதில் பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு பிரதிநிதிய அமைச்சர் அருண ஜெயகிரிய, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பதில் அமைச்சர், தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான பிரதி அமைச்சர் டாக்டர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீனவர் விவகாரம் இந்திய பாராளுமன்றத்திலே பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த அத்துமீறிய மீன்பிடியிலே ஈடுபடக்கூடிய மீனவர்கள் கைதாகி வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இரணைதீவு பகுதியிலும் நேற்றைய தினம் கைதாகி இருக்கக்கூடிய செய்திகளையும் நாங்கள் பார்க்க முடிந்திருந்தது. அதே நேரத்திலே பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்தலை ஒழிக்க மத்திய வங்கி விசேட நடவடிக்கை என்கின்ற விடயங்களும் செய்திகளில் பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷில் வன்முறையை கட்டுப்படுத்த கூட்டு நடவடிக்கை, வன்முறையில் ஈடுபட்ட 1300 பேர் கைதாகி இருக்கிறார்கள். பங்களாதேஷ் பாதுகாப்பு படையினர் நாடு தழுவிய கூட்டுப்படை நடவடிக்கையின் கீழ் 1300 நபர்களை கைது செய்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலிலே தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் 32 பேர் பலியாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு விடயம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. மாலியிலே பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலிலேயே இந்த 32 தொழிலாளர்களும் உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தைட்டி விகாரி அகற்ற கோரும் மாபெரும் போராட்டம் இன்று மாலை ஆரம்பம், பல கட்சிகள் பொது அமைப்புகள் ஆதரவு என்கின்ற விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் தைட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரி அகற்றுவதற்கு குறிந்த விகாரைக்கு முன்பாக இன்று நடைபெறவுள்ள போராட்டத்துக்கு ஏனைய கட்சிகளும் பொது அமைப்புகள் பலவும் ஆதரவளிக்க முன்வந்திருப்பது நல்ல விடயம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னமலம் தெரிவித்திருக்கிறார். இன்று மின் துண்டிக்கப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமி மீது துர்நடத்தை யாழிலே 15 வயது சிறுவன் கைதாகியிருக்கிறார். யாழ் கோப்பை பகுதியிலே 10 வயது சிறுமியை துர்நடத்தைக்கு உட்படுத்த முயன்ற 15 வயது மதிக்கத்தக்க சிறுவனை கோப்பை போலீசார் கைது செய்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே 38 நாட்களில் 203 பேர் பலி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஆரம்பித்து 38 நாட்களிலே கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதால் ஏற்பட்ட விபத்துகளிலே 203 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அனுரவின் பதவி காலத்திலும் சகல உயிரினங்களும் குற்றவாளியாக்கப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடியவர்கள் அதே கமன் பில்ல சார்ந்தவர்கள். எனவே ஏனைய செய்திகளையும் பார்த்து விடலாம். தைட்டி விகாரியை உடைத்தே தீர வேண்டும் என்கின்ற விடயங்களை தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தைட்டி விகாரியை உடைப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது.
தைட்டி விகாரையை இடிக்க வேண்டுமா, யாழிலே சகல மக்களிடமும் கருத்து கேட்க வேண்டும் என அனுரவனுடைய அமைச்சர் என்று சொல்லப்படக்கூடிய தலைப்போடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. புதிதாய் உருட்டும் அனுரவின் அமைச்சர் என்று அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தைட்டில் கட்டியமடிக்கப்பட்ட விகாரையை இடிக்கலாமா என்பது தொடர்பிலே யாழ் மாவட்டத்தில் உள்ள சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களின் கருத்துக்கள் அறியப்பட வேண்டும் என அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒழுங்கு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்ததாக அந்த செய்தி நகர்கிறது. துபாய் விமான நிலையத்திலே அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு விசேட வரவேற்பு என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. புதிய அரசியல் அமைப்பிலே சமஷ்டி என்ற வார்த்தைக்கு இடமில்லை, ஆனால் சிறுபான்மையினர் பாதுகாக்கப்படுவார்களாம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய அரசியல் அமைப்பில் சமஷ்டி என்ற வார்த்தைக்கு இடமில்லை, சிறுபான்மையினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். நமது அரசாங்கம் 77 வருட சாபக்கேட்டிலிருந்து மக்களை விடுவித்து நாட்டு மக்கள் விரும்புகின்ற புதிய அரசியல் அமைப்பை நமது அரசாங்கம் உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. தமிழ் கட்சிகள் பொது குறிக்கோளோடு புதிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே மீனவர்கள் விவகாரத்திலே இலங்கை மீது அழுத்தம் கொடுக்க இந்திய பாராளுமன்றத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உரும்பிராய் பகுதியிலே மோட்டார் சைக்கிள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பார்க்கப்படுகிறது. ஹெரோயினுடன் ஒருவர் கைதாகி இருக்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்திலே பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதை தடுக்க விசேட நடவடிக்கை என்கிற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தொடர் போராட்டத்துக்கு தயாராகின்ற விவசாயிகள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்திலே 2024ஆம் ஆண்டிலே 3,14,000 பேர் வேலைக்காக வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 34 லட்சம் பேர் அல்லது 3,40,000 பேர் உடனடியாக வெளியேறலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இடத்தில் மன்னார் துப்பாக்கிச்சூடு சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. வவுனியா வடக்கு பிரதேச சபையிலே இணைந்து போட்டியிட வேண்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அழிவுகளை ஏற்படுத்த தூண்டியவர்கள் அந்த அழிவுக்கு இழப்பீடு பெறுவதை விமர்சிக்க முடியுமா என்கின்ற விடயங்கள் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன. இதனிடத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தைட்டி திசவிகாரை காணிகளை கையளிக்க கோரி 2 நாட்கள் போராட்டம் இன்றும் நாளையும் நடத்துவதற்கு ஏற்பாடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்திலே தைட்டி திசவிகாரை உடைக்கப்பட வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்திருக்கிறது. மீண்டும் மின்வெட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மாகாண சபை முறைமையிலே நாம் கை வைக்க மாட்டோம், இந்த வருடம் நிச்சயம் தேர்தல் நடக்கும் என அனுர தலைமையிலான அரசு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. தைட்டி விகாரை விவகாரத்திலே மக்களின் விருப்பமே எங்கள் தீர்மானம் என அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயமே விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. 5 லட்சம் பேரும் இடிக்க வேண்டும் என சொல்ல வேண்டும் அல்லது அந்த 5 லட்சம் பேரும் எடுக்கிற முடிவே தங்களுடைய முடிவு என தெரிவித்திருப்பதானது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது. 2 பஸ்கள் மோதி விபத்து, 4 பேர் உயிரிழப்பு, 28 பேர் காயமடைந்து வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குருநாகலிலே இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது. காங்கேசன் மற்றும் நாகை கப்பல் சேவை நாளை முதல் ஆரம்பம் என்கின்ற செய்தியும் இன்று ஈழநாடு பத்திரிகையிலும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. துபாய் சர்வதேச விமான நிலையத்திலே ஜனாதிபதிக்கு கோலாகலமான வரவேற்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புகைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. பாலச்சந்திரன் கொலைக்கு மகிந்த வருத்தம், காலமும் கர்மாவும் கொடுத்த தண்டனையை கூறுகிறார் ஸ்ரீதரன் எம்பி என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் கொல்லப்பட்ட விடயம் தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷ வருந்துவதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இன்றாவது ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக மெல்ல வாய் திறக்க நினைப்பது காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாக கருதுகிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். வவுனியா வடக்கிலே தமிழ் கட்சிகள் இணைந்து போட்டியிட கலந்தாறு ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு பொதுவான அரசியல் குறிக்கோளை முன்வைக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டத்துக்கு புறம்பாக சாராயம் விற்ற பெண்ணொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீனாவால் உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மஹிந்தவின் நாமத்தை உச்சரித்தே
ஆட்சியை தக்க வைக்கிறது அரசு, நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல்லின் உத்தரவாத விலையை அதிகரிக்காவிட்டால் போராட்டம், அரசாங்கத்தை எச்சரிக்கின்ற விவசாயிகள் என்கிற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்த முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹொஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.